ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? டியரஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக பேசி 3 பாக்கெட்டில் திராட்சை பழம் கொடுக்குறாரு. அவருடைய அன்பை தட்ட முடியாமல் நீங்களும் அந்த திராட்சை பழத்தை வாங்கிக்கிறீங்க. அவர் போன பிற்பாடு அந்த திராட்சை பழத்தை டேஸ்ட் பண்ணும்படியாக ஒரு பாக்கெட்லேருந்து பழத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க. ஆனால் உங்கள் பல்லெல்லாம் கூசி போகிற அளவுக்கு ரொம்ப புளிச்ச திராட்சை பழமாக இருக்குது. ஃப்ரெண்டு ஏதோ தெரியாமல் கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு 2வது பாக்கெட்லேருந்து நீங்கள் ஒரு திராட்சை பழத்தை சாப்பிட்றீங்க. அந்த திராட்சை பழமானது ரொம்ப கசப்பாக இருக்குது. சரின்னு சொல்லி 3வது பாக்கெட்லேருந்து திராட்சை பழத்தை எடுத்து சாப்பிட்றீங்க. அந்த திராட்சை பழமானது ரொம்ப பிஞ்சும் காயுமாக இருக்குது. இப்போது உங்களுக்கு திராட்சை பழம் கொடுத்தார் இல்லையா, அவர் குடித்த உங்களுடைய ஒப்பீனியன், அபிப்பிராயம் எப்படி இருக்கும்? அப்படித்தான் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கக்கூடிய கனிகளும் இருக்கணும். நீங்கள் நல்ல கனிகளை கொடுத்தா பிதா அதில் மகிமைப்படுவார். பிதா திராட்சை தோட்டக்காரர், இயேசு திராட்சை செடி, நாமெல்லாம் கொடிகள். நாம் மிகுதியாக கனிகளை கொடுக்கும்படி, அந்த கனிகள் நல்ல கனிகளாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறாரு. நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கிற கனிகள் எப்படி இருக்குது? உங்களே நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு கர்த்தருக்கென்று கனி கொடுக்குறீங்களா? தேவ கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.